நான் என்ன சொல்றேன் மேடம், அதெல்லாம் ஒரு உங்க பிள்ளைங்கள வளங்க. ஆம்பளை அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மானாக்க நல்லது. மாறாட்டி உங்க ஆம்பளை பிள்ளைல மொத மேடம் அவங்க சாப்பிடுற மங்கை அவங்களே கழுவணும். எல்லா பிள்ளைங்களும் ஆம்பளை பொம்பளை என்ன நீங்களா உங்க மங்கை நீங்களே சொந்தமா கழுவும். இப்ப ஆரம்பிங்க. இதே மாதிரி பொம்பளை பிள்ளை மேடம், பொம்பளை பிள்ளை என்ன பண்ண மேடம், நான் நல்லா கேட்கிறேன் மேடம், தெரிய சம்திங்க. தாய்லாந்து போனா மேடம், நான் ரொம்ப நாள் கழிச்சு மேடம், இதெல்லாம் அப்புறம் பேசுவோம், டைம் இருக்கு. ஐ தாய் புரியணும். அங்க போகும்போது மேடம், தாயில ஒரு பெரிய என்ன சொல்ல மாதிரி மூலமா மூலம் நல்லா நிக்குது டாய்லெட்ல. நான் ஃபிளஷ் பண்ணேன், போல அது ரொம்ப லாங் ஆச்சு, போக முடியாம இருக்கு மேடம். நானும் ஒரு வால் தண்ணி வீசினேன், இன்னும் போக முடியாம இருக்கு மேடம். உன்னாடா வம்பா போச்சு. அந்த புள்ள கூப்பிட்டேன், எல்லாம் வாங்க. 3 பிள்ளைங்க வந்தாங்க. நான் ஏன்னு கேட்டா, I want to know one of my kids is suffering from constipation. Something is wrong here. I need to find a solution to my kid. Something is wrong. நான் ரொம்ப வெளியூர் போக மேடம், வீட்டுல ரொம்ப கூப்பிட நான் சொன்னேன், அப்பா ஏசல யாரோட இது பொம்பளை சொன்னேன், அப்பா என்னோடப்பா என்னமோலாம் பண்ண போக மாட்டேங்குதுப்பான்னு சொல்ல. சோ ஒரு குச்சி எடுத்து 2ஆ உடச்சு அப்பதான் போலீஸ் மேடம். அப்புறம் ஒரு கட்டை மாதிரி மேடம் அவன் என்ன பண்ணாங்க, எவ்ரி 3 days தான் அவன் தொலைட்டு போறான். சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த மாதிரி. அப்ப ஆரம்பிச்ச மேடம், வைஃபை கூப்பிட்டேன், பாரு நீ ரொம்ப தப்பா செய்யுது. இத பொண்ணுங்களா மேடம் ரொம்ப ஈஸியா சாசேஜ். இத மேடம் சாசேஜ். நெக்ஸ்ட் சீஸ். கீரைகளை ஒண்ணு பண்றது இல்ல. அன்னைக்கு மாத்துல மேடம் அந்த பொண்ணுங்கள மேடம் தக்காளி தோல் கூட தின்னோம், அறுப்புல தின்னோம், எல்லாமே தின்னோம். என்ன அந்த பிளேட்டை காமிச்சிட்டு போனோம் மேடம். Show me first. I want to see your plate. ஒரு பருப்பு கூட இருக்க கூடாது மேடம். அதை சாப்பிட்டோம். கீழே கொட்டினாங்க, பொறுக்கி தின்ன சொல்ல. கீழே ஒரு பொறுக்கி தின்னு. அந்த மாதிரி மேடம் they become so careful about what they eat. சாப்பிடும் போது என்ன தேவைப்படுதோ அவர் எல்லாத்தையும் கொண்டு பாத்ரூம் அப்படியே சோறுலாம் கிடக்க மேடம். நீங்க ரெஸ்டாரண்ட் போங்க மேடம், கை கலப்பட எவ்வளவு சோத்தமா இருக்க மாதிரில எவ்வளவு வேஸ்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் சாப்பாடு மேடம். அந்த மாதிரி மேடம் மேக் ஷுர் யுவர் கிட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் இன் த ஹவுஸ். ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை ஏறுமே கழுவு, பிளேட்டை கழுவு, வீட்டை மாப் பண்ணு, அம்மாட்ட வா, அம்மிய பொடி, அம்மிய அரை, வெட்டு, எல்லாம் வேலை. அப்பதான் மேடம் நாளைக்கு அவங்க மேடம் ஒரு ஹெல்ப்பா அந்த ஃபேமிலி இருப்பா. இப்ப எல்லாம் படி ஒரு வேலையை செய்ய முடியும் பிள்ளைங்களா. யாரு கேட்கிறா? No, you make the rules in the house, madam. You make the rules in the house. அதெல்லாம் உங்க மேல தப்பு. சொன்னீங்க அதெல்லாம் நீங்க வீட்ல you change. No, madam. 6 மணிக்கு புள்ள எந்திரிக்கும், சரியா? 7:30 மணிக்கு 7 மணி ஸ்கூல் போனோம். அவெல்லாம் ரெடியா வந்தா முன்னுக்கு உட்காந்துருப்பா, காது பெரிய சோஃபா, பெரிய டிவி, பெரிய டிவி எங்க வீட்டுல இருக்கு மேடம், சரியா? ரிமோட் இருக்கு. என்ன மேடம் பண்ணுவேன்? 14 வயசு புள்ள 6:30 மணிக்கு ரிமோட் இருக்கு, என்ன பண்ணுவா? என்ன சேனல்? சன் மியூசிக். 6 மணிக்கு 14 வயசு போல சன் மியூசிக் படுத்து மேடம். அப்பதான் அவங்க புத்தம் கொடுத்துருக்கான். அப்படியே மெதுவா ஏறான் மேடம், அப்படியே இப்படி வரான். எல்லாம் காமிக்க மாட்டாங்க மேடத்துல, அதானே காமிக்கிறேன் மேடம். இது சாஃப்ட் போனோகிராஃபி. அவங்க தான் வைப்பான், அப்படியே ஏறுவாரு. சோ அந்த புள்ள 14 வயசு புள்ள அந்த பக்கத்து மேடம். நானும் பெருசா புக்கு படிச்சு போவோம் ஸ்கூலுக்கு. அம்மா எழுப்பி விட்டு புக்கு படிச்சா சாப்பிட்டோம். இந்த காலத்து பிள்ளைங்க டிவி எல்லாம் பாத்துருக்கு, இல்லாட்டி போன்ல மேடம். நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல கேபிள் டிவி ப்ராப்ளம் சால்வ் செய்ய முடியுமா மேடம்? செய்ய முடியுமா? வெரி குட். நோ நோ மேடம், அப்பா அம்மா இல்ல மேடம். இல்ல சார், நீங்க அப்பாவை தான் செய்வீங்க, தாத்தா பாட்டியால செய்ய முடியும். அத முதல்ல இந்த வேலையாங்க மேடம். ரூம்ல ரூம்ல போட்டு நீ டிவி பாரு, சரியா போச்சு.
நீ பாரு தாத்தாவும் சப்போர்ட். அங்கதான் மேடம் பெரிய ப்ராப்ளம் மேடம். When your grandparents live in the house, children will be support. They will support that. அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் உனக்கு புள்ள டிஃபரெண்ட் இருக்கு மேடம். நீங்க என்ன பண்ணோம், நீங்க ரூம்ல டிவி வாங்கி நல்லா 2 பேரும் பாருங்க. நான் ஒரு ஆள் தான் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. மீதி அவங்க ஒரு குரூப். மேடம் நான் என்ன சொல்றேன் மேடம், அதான் this is what happened to children. That's what happened to children today, man. They will get spoiled. அவங்க சீரியல் பார்ப்பாங்க, அவங்க வேற வேலை இல்லை மேடம். அவங்களுக்கு வேற வேலையே இல்லை மேடம். இவா சிம்பிள் மேடம். 72 வயசானவரை யார் மேடம்? இதெல்லாம் நீங்களாம் வயசான போறீங்க. உங்களுக்குலாம் வீட்டுல ஆம்பளை இருக்க போது, நீங்களும் வயசு ஆம்பளை வயசு அவங்க ஃபாதர் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பா மேடம். ஓகே, இவர் என்ன பண்றாரு மேடம், 68 வயசு மாத்திரை போயிட்டு செக்ஸ் பண்ண பாக்குறாரு. அவருக்கு என்ன வயசு? 72. வைஃபுக்கு 69. போய் பிரஷர் பண்ணி செக்ஸ் பண்ண பாக்குறாரு. அந்த பொம்பளை வந்து அவங்க மகளை கூட மகன் எனக்கு கூப்பிடுறா, சார் நீ ஹெல்ப் பண்ணுங்க சார், அப்பா இதை மாதிரிலாம் பண்றாரு. அம்மாவுக்கு வயசாச்சு. ஏன் மேடம் அந்த மாதிரி உணவுல வருது? ஏன் மேடம் டிவி என்ன பாக்குறாங்க? யங் பீப்புள்ஸ் சில்ட்ரன் மூவிஸ் எல்லாமே அழகான பொண்ணு இங்க பண்ண அவருக்கு உணர்ச்சி வருதுல. இந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல் மேடம். கிராண்ட் சில்ட்ரன் கிட்ட போக கூடாது. வயசானவங்களாம் பி கேர்ஃபுல். இப்ப நான் எச்சரிக்கை பண்றேன் மேடம். All people, ladies can take care, but men would be still having a lot of lustful energy. அந்த மாதிரி be careful. If you have a பேத்தினா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு மேடம். இந்த மாதிரி உணர்ச்சிடும் மேடம். இவங்க என்ன பண்ண பாக்கணும் மேடம்? என்ன இவங்க அந்த வயசுல என்ன பண்ண பாக்கணும்? பக்தி படம் இத போடுங்க அவங்க சீரியல. அப்பதான் வந்து தோற்றம் அங்க போவாது. நீங்க இந்த மாதிரி படம் போடுங்க மேடம், அந்த உணர்ச்சி வரும். இந்த உணர்ச்சி வருதுல, ஓ புள்ள படம் ஹஸ்பண்ட் வரும். அந்த மாதிரி எங்க ஊர்ல மேடம், இது மலேசியா பக்கத்து ஊர் தாய்லாந்து. சரி மேடம், அங்க போனாங்க மேடம், hundreds of prostitutes, not one not two, hundreds. கை தட்டாலே உட்காந்துருவாங்க. நானும் போயிருக்கேன் பாக்குறது. போகும்போது மேடம் முன்னுக்கு யங் சில்ட்ரன் 14 years நான் கேட்டேன், இன்னும் அந்த பிள்ளைங்க இதெல்லாம் இதெல்லாம் வயசானவங்களுக்கு. True, I'm telling you this. That's why madam I go to many places to see my experience. இதனால பார்க்கறதால அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் கேட்டேன், ஏன் இந்த பிள்ளைங்க அங்க சின்ன பிள்ளைங்க மேடம், குழந்தைங்க 13 years old 12 years old அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து மேடம். கேட்டேன் என்ன இப்ப? ஓ இதெல்லாம் அந்த வயசானவங்க வராங்க, அந்த 65 வயசு மேல இவங்க ரூம்ல கொண்டு போட்டு சும்மா டச் பண்ணிட்டு விளையாடுவாங்க. I want young children to go. That's why please be careful. யாரும் குறை சொல்ல, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. அந்த மாதிரி படம் பார்க்க மேடம், they can become sexually excited. இதே மாதிரி ஒரு கதை நடத்து, உண்மையான கதை மேடம். எங்க ஊர் நடத்து போற chatting 21-year-old girl chatting with a man. This man is 50 years old. chatting with him. ரொம்ப நம்ம செக்ஸ் லெவல் போட்டு virtual sex இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு லெவல் போச்சு. சோ கடைசியில 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. நீ வா நான் மீட் பண்றேன், எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீ மீட் பண்ணு, நான் இந்த சட்டை போடுவேன், நான் அந்த சட்டை. 2 பேரும் வந்து மீட் பண்றாங்க. யாரு mother and daughter தெரியாம நடந்துச்சு மேடம். அவங்க ஷாக் ஆயிட்டாரு மேடம். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து மருந்து குடிச்சு பெத்து போச்சு. அவர் வீட்டுக்கு வர be careful. Your young children are chatting. Who are they chatting? Do you know? Social network can be anything, madam. Can be WhatsApp, can be Facebook. Worse is Facebook, madam. WhatsApp la number தெரியும் உங்களுக்கு, Facebook நம்பர் தெரியாது. அப்படியே Facebook படப்பட அந்த மாதிரி ரொம்ப நடக்குது மேடம். ஆம்பளை ரொம்ப மோசமானவங்க மேடம். Be careful. Who they chatting you don't know. அந்த மாதிரி மேடம், I got a lot of male friends. அந்த மாதிரி சொல்லும் போது நான் கேட்பேன், டேய் ஆம்பளை பொம்பளை பிள்ளை பத்தி தான் தெரியாட்டா அந்த அருமை.
ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்றீங்க அந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுவாங்க. Young children, innocent people, they don't know. Someone talk them very nicely. வீட்டுல வெளியே போறது அம்மா அப்பா தெரியாது ரொம்ப நடக்குது. So please be careful. ரொம்ப chat பண்ணும்போது திங்க் பண்ணுங்க, ஏன் chat பண்ணிட்டே இருக்கா? Why check இது யாருக்கு chat பண்ற? அப்படியே check பண்ணோம் நான் அது கொஞ்சம் கேளுங்க மாட்டேன். Go and check the phone. Give me the phone. I want to check. Who are you checking? I'm not you. Okay? So please be careful. சரிங்களா? சரி சரி இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்? We are all going to find out about what we have. Okay மேடம்? Okay? முதல்ல என்ன பண்ண போறீங்க? அந்த எனர்ஜி பாடி யார் இப்ப இன்னைக்கு மட்டும் யார் வந்தீங்க புதுசா? 1 2 இன்னைக்கு மட்டும் வந்தீங்க. டுடே ஒன்லி நேத்து வந்தீங்களா கிளாஸுக்கு? நேத்து வந்தீங்களா கிளாஸுக்கு? இன்னைக்கு யார் வந்தீங்க? ஏற்கனவே கிளாஸ் வந்திருக்கீங்க. சோ என்ன பண்ண மேடம், உங்க பேக்ல எடுத்து சைடுல வச்சு பாருங்க. இதே மாதிரி 3 குரூப் செய்ய போறீங்க. நம்ம ஹெல்த் செக் பண்ணி ஆரா கிளென்சிங் இதாப்பீங்களா பண்ண போறோம். சரிங்களா? ஸ்டார்ட். எல்லாம் சொந்தமா செய்யுங்க. அதே மாதிரி வாண்டா இது உங்களோட வாண்டா அது உங்களோடயா? நான் இது பண்ண என்னோட வச்சிச்சோ. ஓ உங்களோடயா?